السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணிதக்குரிய சகோதர சகோதரிகளே, அமளி துமளி நிறைந்த அந்த நாளில் மக்களெல்லாம் பாலை பெருவழியிலே ஒன்று திரட்டப்பட்டிருக்கிற போது சூரியன் அவர்களுடைய தலைக்கு மேல் மிக நெருக்கத்தில் கொண்டு வரப்படும். ஒவ்வொரு மனிதனுடைய நிலையும் பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒவ்வொருவருமே தப்பிப்பதற்கான வழியை தேடுவார்கள். அதில் தங்களுக்கு யாராவது பரிந்துரைத்து அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த நெருக்கடியிலிருந்து, தண்டனையிலிருந்து யாரும் கரை சேர்க்க மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே போய் சொல்லுவார்கள். அவர் எனக்கு முடியாது என்று சொல்லுவார். நூஹ் நபியிடத்தில் போய் தங்களுடைய நிலையை எடுத்து கூறி அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக கொஞ்சம் பரிந்துரையுங்கள் என்பார்கள். அவரும் முடியாது என்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் செல்வார்கள். அவரும் முடியாது என்பார். மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் செல்வார்கள். அவரும் முடியாது என்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் செல்வார்கள். அவரும் முடியாது என்று சொல்லி, நீங்கள் முஹம்மதிடத்தில் செல்லுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். இது நேற்று வரை நாம் இந்த செய்தியை அறிந்திருக்கிறோம். ஃபயஅத்தூன முஹம்மதன் ஃபயக்கூலூன், மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வருவார்கள். மக்கள் எல்லாம் என்றால் ஆதமுக்கு பிறகு உலகம் அழிக்கப்படும் வரை யாரெல்லாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிந்து போனார்களோ அத்தனை பேருமே திரண்டு நபியிடத்தில் பேசுவார்கள், வருவார்கள். யா முஹம்மத் அந்த ரசூலுல்லாஹ், முஹம்மதே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வகாத்திமுல் அன்பியா நீங்கள் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர், வகத் கஃபரல்லாஹு லக்க மா தகத்தம் மின் தம்பிக் வமா தஅக்கர், அல்லாஹ் நீங்கள் முன் செய்த பாவங்களையும் பிந்தி செய்த பாவங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்திருக்கின்றான். இஷ்ஃபா லனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுங்கள், எங்களுடைய பரிதாபகரமான நிலையை கொஞ்சம் பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லுவார்கள். ஃபஅன்தலிகு, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஃபஅன்தலிகு, நான் கிளம்பி செல்வேன். ஃபாத்தி தஹ்தல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ் நான் என்ன செய்வேன், போய் விடுவேன். ஏன் அல்லாஹ் அர்ஷில் இது மாதிரி உட்காந்துருப்பான். அர்ஷ் என்றால் நாற்காலி, ஒரு ஆசனம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அரசர்கள், மன்னர்கள் உட்கார்வதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசனம் நம்ம கற்பனையில் எண்ணி பாருங்க. இப்போ மோடி எடுத்துக்கிங்க, மோடி பிரதமர் என்பதற்காக வேண்டி என்னென்ன வசதியெல்லாம் பொதுமக்களுடைய காசுலேருந்து செய்யணுமோ அவ்வளோ செஞ்சு எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். எவ்வளோ நாளைக்கு எல்லாம் அனுபவிக்க போகிறான்னு தெரியலை. என்ன அப்போ இப்படி ஒரு கற்பனை, அதிகாரமிக்கவர்கள் அமர்வதற்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு ஆசனம். அப்போ அல்லாஹ் சர்வ வல்லமை மிக்கவன். அப்போ அவன் அமர்ந்திருப்பதற்கு ஒரு ஆசனம் வேணுமா இல்லையா? அவன் அமர்ந்திருப்பான், அவன் அமர்ந்திருப்பான். இப்பவும் அல்லாஹ் அர்ஷில் தான் உட்கார்ந்துருக்கான். அந்த ஆசனத்தை இப்போ 4 மலக்கு, ஒவ்வொரு மலக்கும் ஒரு காலை பிடிச்சி என்ன செய்றாங்க, சுமந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மலக்கும் ஒரு காலை அப்படி சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 4 காலை 4 மலக்கு என்ன செய்றாங்க, இப்படி சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே அல்லாஹ் என்ன செய்யிருக்கான், உட்கார்ந்துருக்கிறான். இப்போ நம்ம ஒரு செங்கோல் மன்னருக்கு வந்து பல்லக்கு போனாங்களா இல்லையா? ஆட்களை வச்சு என்ன பல்லக்கில் தூக்கிட்டு போனாங்களா இல்லையா? அது ஒரு பெரிய சர்ச்சையாகி, என்னடா எந்த காலத்தில் உட்காந்துருக்கு, உனக்கு நாங்கள் வந்து தோளில் வந்து பல்லக்கு தூக்கணுமா அப்படின்னு சொல்லி பேச்சு வந்துச்சா இல்லையா? இது மாதிரி ஒரு கற்பனையில்
ஏன்னா ஒரு பெரிய அதிகார மட்டத்தில் அல்லது பதவியில் அல்லது பெரிய குருமகா சன்னிதானம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தான். உண்மையிலே குருமகானா என்னவாங்கிறது இப்போ வந்த ஆடியோ வீடியோவில் எல்லாமே என்ன புசுன்னு ஆகிப்போச்சு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன். அப்போ அவன் 4 மலக்குகள் அந்த அரிசை பிடிச்சிருப்பாங்க, அவங்க சுமப்பாங்க, அதில் அல்லாஹ் உட்காந்து நாளை மறுமை என்று இப்போ நபி அவங்க போய் போறாங்களா இல்லையா, அப்போ பார்த்தா 8 மலக்கு சுமந்துட்டு இருப்பாங்க. அல்லாவுடைய அந்த ஆசனத்தை நாற்காலிய 8 மலக்கள் சுமந்திருப்பாங்க. சமானியா குர்ஆன்ல வருது. அவர்கள் தங்களுக்கு மேல் 8 மலக்குகள் அந்த ஆசனத்தை நினைச்சுவாங்க சுமந்து கொண்டிருப்பான். அப்படின்னா என்ன, அவனுடைய மொத்த அதிகாரம் என்ன உயர்த்தி காட்டப்படும். ஏன் எத்தனை எத்தனை கோடி மக்கள் திரண்டிருப்பார்கள், அத்தனை கோடி மக்களுடைய பார்வைக்கும் அவன் தெரிய வேண்டும். அத்தனை கோடி மக்களுடைய பார்வைக்கும் அவன் தெரிய வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியை அல்லாஹ் அனசிமா உண்டாக்கி உட்கார்ந்திருப்பான். ஆத்தி தஹ்தல் அர்ஷ், நான் அரிசிக்கு கீழ் நான் போவேன். அரிச மலக்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கு கீழே நான் என்ன செய்வேன், போய் விடுவேன். அப்ப என்னுடைய ரப்புக்காக வேண்டி நான் சஜிதா செய்வேன், என்னுடைய ரப்புக்காக வேண்டி சாஷ்டாங்கமாக நான் விழுந்து விடுவேன். யார் சொல்றான், நபிகள் நாயகம் சொல்றாங்க. சும்ம யஃப்தஹுல்லாஹு அலைய மின் மஹாமிதிஹி வ ஹுஸ்னி ஸனாஇ அலைஹி ஷைஅன் லம் யஃப்தஹு அலா அஹதின் கப்லி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இதற்கு முன்னர் எவருக்கும் திறந்திருக்காத, எவருக்கும் வழங்காத அவனுடைய தனித்தன்மைகளை அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், திறந்து காட்டுவான். அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், திறந்து காட்டுவான். அவனுடைய புகழை, அவனுடைய மாட்சிமையை எல்லாமே என்ன செய்வான், எனக்கு அல்லாஹ் காட்டுவான். சும்மா இப்பாரு, பிறகு நான் சஜ்ஜாவில் கிடக்கிறேன், சஜ்ஜாவில் கிடக்கும் போது அல்லாஹ் தன்னுடைய மாட்சிமை மிக்க அந்த தகுதிகளையும் புகழையும் காட்டும் போது பிறகு எனக்கு சொல்லப்படும், யா முஹம்மத், ஏய் முஹம்மத், இர்ஃபா உன் இர்ஃபா ராஸக், உன்னுடைய தலையை உயர்த்து, சல் துஅதா, நீ கேள் வழங்கப்படுவாய், நீ கேள் வழங்கப்படும். எதுக்கு போகும், சஜ்ஜாவில் நடக்கிற உன்னுடைய கோரிக்கை என்ன, நீ எழுந்து கேளு என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்வார். இஷ்ஃபா துஷஃபா, நீ பரிந்துரை செய், உன் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும், உன் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தலையை தூக்குவாங்க. அது வரைக்கும் என்ன சஜ்ஜாவிலே கிடப்பாங்க. அர்ஃபா ரஸி, என் தலையை நான் உயர்த்துவேன். ஃபஅகூலு, நான் சொல்லுவேன், உம்மதி யா ரப்பி, உம்மதி யா ரப்பி, உம்மதி யா ரப்பி, என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமுதாயம். படிச்சவனே என் சமுதாயத்தை பாரு, எல்லாரும் ரொம்ப நெருக்கடியான நிலையில நிற்கிறாங்க, என்ன செய்வதென்று தெரியல. இந்த நெருக்கடியான இந்த காலத்தில் என்னுடைய சமுதாயத்தை கொண்டு கண்டிருந்த பார். அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது உன்னால இறக்கம் காட்ட முடியலன்னா இறக்கம் காட்டு என்று யா உம்மத்தி யாரப், உம்மத்தி யாரப்னு நினைச்சுவாங்க சொல்லுவார்கள். யுகாலு, பிறகு எனக்கு சொல்லப்படும், யா முஹம்மத் அத்கில் மின் உம்மதிக மன் லா ஹிசாப அலைஹி மினல் பாபில் ஐமன் மின் அப்வாபில் ஜன்னா. அப்போ அல்லாஹ் உடனே நபிக்கு சொல்லுவான், முஹம்மத், எவர்கள் மீதும் கேள்வி இல்லாமல் உன்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய வலப்பக்கமாக இருக்கிற இந்த வாசல் வழியாக அவர்கள் என்ன செய்ய, சொர்க்கத்துக்கு போ சொல்லு. அவங்க கேள்வி, உன்னுடைய சமுதாயத்தில் கேள்வி இல்லாம கொஞ்சம் பேர் என்ன செய்யும், இந்த வலப்பக்கமாக அந்த வாசலை திறந்திருக்கேன், சொர்க்கத்திற்கு இருக்கக்கூடிய வாயில்கள் மொத்தம் 8 வாயில்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சொர்க்கத்திற்கு 8 வாயில்கள். இப்போ நோன்பு நோத்தவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமான ஒரு வாயில், ரய்யான் என்கிற வாயில், நோம்பாளிகளுக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிற வாயில் ரய்யான் என்கிற வாயில். இது மாதிரி மொத்தம் 8 வாயில் இருக்கிறது. அந்த 8 வாயில்ல ஒரு வாயில் வலப்பக்கமாக இருக்கிறது, அதன் வழியாக உள்ள எல்லாரும் என்ன செய்யும், போ சொல்லு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லுவான். வஹும் ஷுரக்கா உன்னாஸ் ஃபீமா சிவா தாலிக மினல் அப்வாப், அவர்கள் மற்றவர்களை தவிர்த்து எல்லா விஷயங்களிலும் இவர்கள் பங்காளிகள். இவங்க எப்படினாலும் என்ன செய்யலாம், போய்க்கலாம், எந்த வாசல் வழியாகவும் என்ன செய்யலாம், போய்கொள்ளலாம், அப்படி போய் சொல்லுங்க என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லுவான். ஒரு நபிகள் நாயகம் சொல்றாங்க,
வல்லதி நப்சி பியதிஹி, நபிகள் சொல்றாங்க, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், இன்ன மா பைனல் முஸ்வராஇனி மின் மசாரிஇல் ஜன்னா கமா பைன மக்கா வ ஹிம்யர் அவ் கமா பைன மக்கா வ புஸ்ரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த வாசலுக்குள்ள போன அல்லாஹ் சொன்னாங்க, அந்த வாசலுக்குள்ள போகணும்னா இப்போ இந்த பள்ளியாசல் வாசல் எவ்வளவு, இதனுடைய அகல் எவ்வளவு, 2 4 அடி, 4 அடி அகலம் தான். 4 அடிக்கு இந்த பக்கம் ஒரு சட்டம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சட்டம் இருக்கு. நம்ம வீடுகளில் வாசல் 3 அடி, இந்த பக்கம் என்ன நிலம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு நிலம் இருக்கும். இப்போ பெரிய மண்டபமாக இருந்தால் என்ன ஒரு 6 அடி 7 அடி அல்லது 10 அடி இப்படி என்ன செய்ய இருக்கும். மொத்தத்துக்கே மண்டபத்தை திறந்து வைக்க முடியாது. பெரிய பெரிய மஹாலா இருந்தாலுமே மிஞ்சி போனால் ஒரு 20 அடி அகலத்துக்கு என்ன செய்வாங்க, வாசலை வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த சொர்க்கத்துக்குரிய இந்த வாசல் இருக்கு பாருங்க, சொர்க்கத்துக்கு போவாங்களா இல்லையா, இதனுடைய ஒரு வாசல் அதற்கு 2 நிலைகளுக்கும் இடையில் உள்ள அந்த அளவு அதாவது கமா பைன மக்கா வ ஹிம்யர், மக்காவிற்கும் ஹிம்யருக்கும் இடைப்பட்ட தூரம், அல்லது கமா பைன மக்கா வ புஸ்ரா, மக்காவுக்கும் பசராவிற்கும் இடைப்பட்ட தூரம், அல்லது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி பைன மக்கா வ ஹஜர், மக்காவிற்கும் ஹஜருக்கும் இடைப்பட்ட தூரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ பாருங்க, அவ்வளவு விசாலமாக இருக்கும். ஒரு வாசலுடைய அந்த அளவே, இடைப்பட்ட 2 நிலைகளுக்கு உண்டான அளவே மக்காவுக்கும் புஸ்ராங்கிறது எகிப்தில் எங்கே இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட தூரமாக இருக்கும், அல்ல மக்காவுக்கும் ஹஜருக்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கும். சாமில் உள்ள புஸ்ரா, யமனில் உள்ள ஹிம்யர், அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் பஹ்ரைனில் உள்ள அதாவது ஹாஜர். இப்படி மக்காவுக்கும் பஹ்ரைனுக்கும், மக்காவுக்கும் யமனுக்கும், மக்காவுக்கும் ஷாமுக்கும் அவ்வளவு எத்தனை மைல் தொலைவு, எத்தனை கிலோமீட்டர் தொலைவு, அவ்வளவு தொலைவில் அந்த வாசலுடைய நிலை கதவு இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லி காட்டுறாங்க. அவ்வளவு ஏன் அவ்வளவு மக்கள் உள்ள போகணும் இல்லை, மொத்தமாக ஒரேடியாக போகணும்னு சொல்லும் போது தப்பிச்சா பழக்கம் சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க, முண்டி அடிச்சுட்டு ஓடுவாங்களா இல்லையா, ஐயோ நம்மளை கதவை அடிச்சாச்சுன்னா நம்ம கடைசியில் வெளியில் மாட்டிக்கணும் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு ஓடுறதுக்கு வாசல் விசாலமாக இருந்தால் தான் என்ன உள்ள நுழைஞ்சு நினைச்சு நான் போக முடியும். 4 அடி அகலம் கொண்ட வாசல்ல எல்லாரும் போனா என்ன ஆகும், கடைசியில் நம்ம பார்க்குறோம் அங்கங்கே நெரிசலில் ஒருவனுக்கு மேலே ஒருத்தன் விழுந்து செத்தான், 1000 பேர் செத்தான், 100 பேர் செத்தான்னு சொல்கிற மாதிரி பிறகு அங்கே ஒரு சாவு தான் என்ன செய்ய நடக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் தாராளமாக விசாலமாக போவதற்கான ஒரு ஏற்பாட்டை அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரையினால் தான் பெரும்பான்மையோர் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்குள் போவார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி அபூதாவுத் திருமதியில் இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி. யாருக்கு பரிந்துரை? எல்லாருமே கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை செஞ்சு இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்து போனாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரைக்கணுமா? அவங்களுடைய செயல்பாடுகளே அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். அப்படியா இல்லையா? அவங்க செய்த நன்மைகளே அவங்கள சொர்க்கத்துக்கு என்ன செய்ய கொண்டு போயிடும். ஒரு மாதிரி ஏப்சாப் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன கேட்டும் கேட்காமலும் புரிஞ்சும் புரியாமலும் தொழுதும் தொழாமலும் கொடுத்தும் கொடுக்காமலும் இந்த மாதிரியான ஆள்கள் இருப்பாங்களா இல்லையா? நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் நன்மை செஞ்சிருப்பாங்க, ஆனால் இவங்க தேர முடியாது. இந்த மாதிரியான ஆட்களைத்தான் நபி அவங்க சொல்றாங்க, ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் பெரும்பாவங்களை செய்தவர்களுக்குத்தான் என்னுடைய பரிந்துரை. பெரும்பாவங்களை செய்தவர்களுக்குத்தான் என்னுடைய பரிந்துரை. பெரும்பாவம் சொன்னா தர்காவில் போய் முட்டி கடைசியில் தர்காவில் போய் செத்தான அவனுக்குமா? இல்லை, அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்காக வேண்டி கையேந்தினாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அப்படிப்பட்டவர்களுக்கு கையே ஏந்தக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகிறான். மா கான நபி அயஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன் வலவ் கானு உலி குர்பா. முஷ்ரிக்கீன்களுக்கு நபி என்ன செய்யக்கூடாது, பாவமன்னிப்பு கேட்கக்கூடாது. அது சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, பந்தக்காரனா இருந்தாலும் சரி, பெத்தவனா இருந்தாலும் சரி, பெத்தவளா இருந்தாலும் சரி, அவன் முஷ்ரிக் என்று சொன்னால் அவனுக்காக அல்லாஹ்ட்ட பரிந்து பேசக்கூடாது.
அப்ப இவங்களை தவிர்த்து மற்ற பெரும்பாவம் சேர்ப்பாங்களா இல்லையா? ஆனா அவங்க களிமா சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் மட்டும் தான் கடவுள் நம்பி இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பாவங்களை என்ன செய்திருப்பாங்க, அவங்களுக்காண்டி நம்பி அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் என்ன செய்வாங்க, பரிந்துரை செய்வார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துகிறது. இன்னொரு ஹதீஸ் இதற்கு விளக்கமாக, அதாவது திருமதியிலும் இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. அவுஃப் இப்னு மாலிக் அவங்க அறிவிக்கிறார்கள், அதானி ஆதிமின் இந்தி ரப்பி, நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விடம் இருந்து என்னுடைய ரப்பிடம் இருந்து வரக்கூடிய ஒருவர் வந்தார். ஃபஹய்யரனி பைன யுதுகில நிஸ்ஃப உம்மத்தில் ஜன்னா. அப்ப அவர் என்ன சொன்னார் சொன்னா, அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கான், உன்னுடைய சமுதாயத்தில் பாதி பேரை, உன்னுடைய சமுதாயத்தில் பாதி பேரை சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி உன்ட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து ஒருவர் வந்து சொல்வார். அந்த ஒருவர் யாரு? மலக்கு தான். மலக்கு மூலமா அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஃபக்தர்து ஷஃபாஅ, அப்போ நான் என்ன செய்வேன், பரிந்துரையை தேர்ந்தெடுத்துக் கொள்வேன். வஹிய லிமன் மாத்த லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ. யாருக்கான இந்த பரிந்துரை, யாரெல்லாம் இந்த உலகில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு பெரும்பாவங்கள் செய்து மரணித்தார்களோ அவர்களுக்கான பரிந்துரை செய்து, அல்லாஹ் இவனே உள்ள அனுப்பு, அல்லாஹ் இவனே இந்த சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று நான் என்ன செய்ய பரிந்துரைப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த பரிந்துரை தான் நமக்கு வேண்டும் என்று நாம் என்ன செய்யறோம், ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கிறோம். வாங்குக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பிரார்த்தனை செய்யணும். இங்கே வாங்குக்கு பிறகு அல்லாஹுமா ரப்பாதி தாவதி தாமா என்ற இந்த பிரார்த்தனை செய்தால் என்னுடைய பரிந்துரை அவருக்கு கட்டாயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரி பரிந்துரை நாளை மறுமையில் உண்டு. அது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்ன செய்வாங்க. அல்லாமல் வேறு யாருக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறானோ அவர்களும் செய்வார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.